திருவிவிலியத்திலே 3 காரியங்கள் எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றால், செல்வம், மேன்மை, நீடித்த ஆயுள். இந்த 3 காரியங்களும் பலனாக கிடைக்கும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் எப்போதும் சொல்வது, நீதிமொழிகள் என்பது ஒரு ட்ரெஷர் புக்கை போல. இது ஃபுல்லா புதையல்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கின்றது. இந்த புதையல்களை நாம் தேடி சென்று எடுத்துக்கொள்ள நாம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மேலாக பார்த்தா நமக்கு தெரியாது. அப்படி ஒரு புதையல் தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வருகின்ற ஒரு வாக்குதத்த வசனமாக வருகின்றது. இன்றைக்கு உங்களுக்கு 3 பலன்களை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. என்ன பிரதர் அந்த 3 பலன் எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கடவுள் தருவேன் என்று சொல்லுகிறாரே என்று பார்க்கும் பொழுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். திருவிவிலியத்திலே 3 காரியங்கள் எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றால், செல்வம், மேன்மை, நீடித்த ஆயுள். இந்த 3 காரியங்களும் பலனாக கிடைக்கும். பலன் என்பது நாம செய்கின்ற ஒரு காரியத்திற்கு வரக்கூடிய ரிவார்ட். அப்ப என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் 2 காரியங்களை இங்க சொல்லுகிறார். இந்த 2 காரியமும் ரொம்ப எளிதான காரியங்கள். ஒன்று மனப்பான்மையை குறிக்கிறது. தாழ்மை என்பது மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இட்ஸ் an attitude. எந்த இடத்திலும் நான் தாழ்ந்து போகிறது குறைவே இல்லை பிரியமானவர்களே. தாழ்மையுள்ளவர்களிடம் தங்கிடும் கிருபை. அந்த கிருபை வந்து காலைதோறும் உங்களை எழுப்புகின்ற அந்த கிருபை உங்களை தங்க செய்கிறது. அந்த இடத்திலே தங்குமாம். அது தங்கும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யமும் மேன்மையும் உங்களுக்கு நீடித்த ஆயுளும் கிடைக்கும். 2வது கர்த்தருக்கு பயப்படுதல். இது ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. மனப்பாங்காக ஒன்று, இன்னொன்று செயல்பாடாக இருக்கின்றது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் போது, கர்த்தருக்கு பயந்து எங்கேயோ மூலையில உட்கார்ந்து இருப்பதில்லை. கர்த்தரிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பது, ஜெபிப்பது. கர்த்தர் நம்மிடத்திலே பேச வேண்டும். அப்போ இந்த திருவசனத்தை தியானிக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருப்பார் ஆண்டவர். 3வது தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். எப்படி என்றால் நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது. 4வது நாம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் பிரெத் அப்படின்னு பல காரியங்களை குறித்து நாம துதித்து கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் துதித்தலின் மத்தியிலே வாசமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காரியங்களை நாம செய்யும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்த ஜீவியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். அப்போ மனப்பாங்கும், அதாவது தாழ்மையும் இந்த செயல்பாடாக இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பயப்படுதலும் இருக்கும்போது நமக்கு நல்ல செல்வம் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். எந்த இடத்தெல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்டீர்களோ அங்கே நீங்க உயர்த்தப்படுவீர்கள். ஆகவே 3வது பார்க்கும் பொழுது நீடித்த ஆயுளால் நம்மை திருப்தி ஆக்குவார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் பலனை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்மை தாழ்மையின் சொரூபமாக வந்த கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் மேட்டிமை உள்ளவர்களாக இராதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நல்ல செல்வமும் ஆண்டவரே நீடித்த ஆயுளும் எங்களை மேன்மைப்படுத்தி நீர் மகிமை அடையும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.